திருமதி செல்வம் பாதி பேர் இவங்க தான் என் ரியல் வைஃப்னு நினைச்சிட்டாங்க. இவளோட கல்யாணம் முடிஞ்சோன்னா இவளோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன். ஏன் சார் உங்க பொண்டாட்டியோட வராம இவங்களோட வந்தீங்க? ஏய் என்னடா குழப்பத்தை உண்டாக்குற? இல்ல சார் அவங்க தானே உங்க பொண்டாட்டி, அர்ச்சனா தானே உங்க பொண்டாட்டி. ஐயோ அது சீரியல்லங்க, இதுதான் என் நிஜ வாழ்க்கையில. ரியல் லைஃப்லயும் எங்களுக்கு கல்யாணம் ஆன 1 மாசத்துல அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. அண்ட் அவங்களுக்கு குழந்தை பிறந்த 1 மாசத்துல எங்களுக்கு குழந்தை பிறந்தது. அவங்களுக்கும் பொன் குழந்தை, எங்களுக்கும் பொன் குழந்தை. ஸோ சீரியல்ல பிரெக்னெண்டா நடிக்கும் போது நான் வீட்டுல பிரெக்னென்ட், அவங்க பிரெக்னென்ட்டாவே நடிச்சாங்க ரியல் பிரெக்னன்சி போதே. அந்த டைம்ல லவ் இல்ல இருந்தது அவங்களுக்கு. இந்த போட்டோ போது லவ் கிடையாது. இந்த போட்டோ ஆரம்பிக்கும் போது நோ லவ். இந்த சீரியல் 2007ல ஆரம்பிச்சது, 2009ல கல்யாணம். தீபக் நான். அதாவது இது என்னன்னா எங்க வீட்டுல இருந்தது அவங்களாம் சாதிச்சு பெரியவங்க, அவங்க கையெழுத்துக்கு முன்னோம் யாரோ 2 கலைஞர் ஐயாவோட யாரோ 2 மிகப்பெரிய பாலிட்டிஷியன். அவர் அந்த ஒரு போட்டோ இருக்கும், அவர் போய் காதல் ஒன்று சொல்லுவாரு, இவர் வந்து கேட்டுட்டு அது மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு தீபக் பண்ண வேலை. நான் காதல வந்து சொல்ற மாதிரி சொல்லுவேன், நீ அப்படியே கேளுன்னு நான் சிரிச்சிட்டேன். ஸோ அந்த இது ஆனா இது என்ன மெமரிஸ்னா, இவர் வந்து ஆக்சுவலி திருமதி செல்வம் டைம்ல ஒரே இயர்ல 8 அவார்ட்ஸ், பெஸ்ட் ஆக்டர் அவார்ட். அந்த இயர்ல எல்லா மோஸ்ட் ஆஃப் த அவார்ட்ஸ் எந்த இதுலயுமே பெஸ்ட் ஆக்டர் இவர் தான் வாங்கினார். அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட், அது கவர்மெண்ட் அவார்ட் வாங்கினோனே நான் அவருக்கு சர்ப்ரைஸா எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு பிரேஸ்லெட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்ட் கலைஞர் ஐயா அவர் செலிப்ரேஷன். ஓகே, அந்த செலிப்ரேஷன் நைஸ். ஐயோ இது பாக்கும்போது மெமரி செம்ம போட்டோஸ், புதுமையா இருக்கு போட்டோஸ், புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. எங்க இருந்து புடிச்சாங்க பிகின் பண்ணும்போது நல்லா தான் நைஸ். பாக்கும்போதும் தீபக்கும் பாக்கும்போதும் ஹாப்பி. உங்க 2 பேர் பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படின்னா ஓவர் அஃபெக்ஷன் இருக்குது உங்ககிட்ட. நல்ல அஃபெக்ஷன் இருக்குது, டச் அவுட் நல்ல அஃபெக்ஷன் இருக்குது. இது சண்டை கிடையாது, அன்பு சண்டை தான் போடுறீங்க தவிர இது ஒரு பெரிய சண்டையே கிடையாது. வீட்டில் சண்டை இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. ரொம்ப அன்பாக இருந்தாலும் போர் அடிச்சிடும். சண்டை போட்டால் தான் புருஷ பொண்டாட்டி, இல்லைன்னா இதே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 15 வருஷம் ஆச்சா? அதுக்கப்புறம் 30 வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணலாமா? அப்போ நான் இருக்கேன் யாருக்கு நம்மளுக்கு 15 வருஷம் இல்லை சும்மா சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கரெக்டாக கல்யாணத்துக்கு ஒரு 5 நாள் முன்னாடி வந்து டெலிகாஸ்ட் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வரும்னு சொன்னதுனால எனக்கு ஆக்சுவலாக நீங்கள் தான் வந்து ஓகே ஒரு சும்மா ஒரு மஞ்சக்கயிறு கட்டிக்கோ சர்ப்ரைஸா வா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஷோவில் ஃபர்ஸ்ட் என்னை வந்து ஆமாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணது நீங்கள் தான். மாநாடு மயிலாட ஜெயிக்கிறதுனா நான் ஒருத்தி கிடையாது. என்னோட கொரியோகிராஃபர் சொல்லலாம், என்னோட ஆல் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்லேருந்து எல்லாம். அண்ட் மெயின் அதில் பேக் போன் சொல்கிறது சஞ்சீவ் தான். அந்த சஞ்சீவ் லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணுற இன்க்ளூட் டெக்னீஷியன்லேருந்து நாங்கள்லாம் வெயிட் பண்ணுவோம். சஞ்சீவ் அப்படின்னு நான் ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இது நிறைய ஆங்கரை நான் பார்த்துருக்கேன். நான் இப்போ சஞ்சீவ் இருக்கிறனால சொல்ல, ஒரு ஷோ லண்டன் போயிருந்தேன், அங்கே ஒரு பெரிய ஆங்கரை பார்த்தேன், ஆன் த ஸ்பாட்டில் ஸ்டேஜில் பேச தெரியல.